ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்ஷன் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் யம்மியான ரெசிபியோடு வந்திருக்கேன். பிரியாணி பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க, சீ ஃபுட்ஸ் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி ப்ரான்ங்க. இது ரெண்டும் இன்கார்பரேட் பண்ணி ப்ரான் பிரியாணி உங்களுக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேரினேஷன் ப்ராசஸ். ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை எடுத்து போட்டுக்கலாம். ப்ரானில் இருக்க அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போது 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அதாவது வெறும் மிளகாய் தூள். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பிரியாணிலையும் சேர்ப்போம். ஏரா ஜென்ரலாகவே கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், அதில் மசாலா எல்லாம் நல்லா சேரணுன்றதுக்காக இந்த மேரினேஷன். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊறட்டோன்னு சைடில் வச்சிடலாம். இப்போது ஒரு பிரியாணி டபரா எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் இருந்தால் இன்னும் பெட்டர். எங்ககிட்ட கடலை எண்ணெய் இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எறாவை இப்போ சேர்த்து, இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியங்க. இதுதான் பிரியாணிக்கு ஜூஸியான ப்ரான் கொடுக்கும். 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்துட்டால் போதும், ரொம்ப நேரம் விட்டால் ரப்பரி ஆகிடும். அதே மாதிரி ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி எறா போடக்கூடாது. எறா போட்டுட்டு உடனேவும் நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. ஆயிலும் ஹீட்டாக இருக்கணும். எறா போட்டுட்டு ஒரு 1 மினிட் அதுக்கு கேப்பும் கொடுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் உடையாமல் எடுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த ஆயில்லையே நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இது தாங்க இன்ஃப்யூஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. எறாவோட ஃப்ளேவர் இன்னமும் நம்மளுக்கு அந்த பிரியாணியில் ஸ்ட்ராங்காக இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தாங்க பிரியாணி மசாலா. இது தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு ஸ்பைசஸும் சேர்க்க வேண்டாம். 5லேருந்து 6 பட்டை, 8 கிராம்பு, 4 ஏலக்காய். இப்போது கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போது அரிசி 1க்கு 1.25, அதுதாங்க தண்ணி அளவு. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லாக வர மாதிரி பாத்திரம் எடுத்து அளந்து வச்சுக்கோங்க. அளந்துட்டு பெரிய பாத்திரமில் கொட்டி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃபுல்லாக அரிசி வர பாத்திரம் தாங்க அளவு. அதில் 1க்கு 1.25 தண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி புதினாக்கு 1.5 கைப்பிடி மல்லி, அதாங்க அளவு. அடுத்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். எந்த மசாலாவுமே வேண்டாங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவுமே வேண்டாம். வெறும் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திங்கனாலே சூப்பராக இருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணி கொஞ்சம் ஸ்பைஸியாக மசாலாயாக இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நான் பச்சை மிளகா 4, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக போடுறேன். ஸ்லைஸ் பண்ண மீடியம் சைஸ் 5 தக்காளி சேர்த்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். ஒன்று சேர எல்லாம் கலந்துக்கலாம். இன்னொரு ஈஸி டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம அரிசி ஊற வச்சிட்டதுக்கப்புறம் தண்ணி அளந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி பக்கத்து அடுப்பில் நம்ம சுடு தண்ணி மாதிரி போட்டுக்கலாம். நான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 1க்கு 1.25. இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, உங்கள் பிரியாணி பாத்திரம் அடி ரொம்ப கனமாக இல்லாமல் லைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம தம்லாம் போடும்போது அரிசி சேர்க்கும்போது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது பிடிக்காமல் இருக்க இரும்பு கடாயை அடியில் வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு குக் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிறத தவிர்க்கலாம். இப்போது அளந்து வச்சுருக்க தண்ணி சூடானதுக்கப்புறம் எடுத்து இதில் ஊற்றிடலாம். மூடி போட்டு நல்லா சலசலன்னு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா ஆவி கொதிச்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை கையில் எடுத்து போட்டிங்கன்னா தண்ணி சூடாக இருக்குது, அரிசியும் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி பாத்திரத்தோடு கவுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பாத்திரத்தை நம்ம டபராக்குள்ளே போட்டுறக்கூடாது.
இப்போது அரிசி மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து வரா மாதிரி பார்த்து மெதுவாக மென்மையாக கிண்டலாம், இல்லைன்னா அரிசி உடைய வாய்ப்பு இருக்குது. தண்ணியும் அரிசியும் சமநிலையில் வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க எறாவை எடுத்து மேலே சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும்போது தம் இறக்குன உடனே ஓப்பன் பண்ணும்போது அந்த கொத்தமல்லியோட வாசம் செம்மையாக இருக்கும். இன்னும் பிரியாணியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனலுங்க. நீங்கள் 1 டீஸ்பூன் நெய்யோடவும் நிறுத்திக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு தம் வைக்கலாம். பேசிக்காக தம்னா மேலேயும் அடியிலையும் வெயிட் வச்சு அந்த ஆவி வெளியே போகாத மாதிரி ப்ரெஷரை உள்ளேயே வச்சு குக் பண்ண வைக்கிறது தான் தம். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ், ஸ்லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், அடுப்பை ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறமா தம் ஓப்பன் பண்ணால் சூப்பரான உதிரியான ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ரான் பிரியாணி ரெடிங்க. கிளறும்போது அரிசி உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக அரிசிலாம் உடையாமல் போலன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. அடுத்து என்ன ரெசிபி லாங் வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்ஷன் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.